புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரைக் கொல்லும். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். கோப்பியம், உண்மையும் பின்னணியும். கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி அண்ணா பல்கலைக்கழகத்தில் கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து நந்தனம் அரசு கலைக்கல்லூரி கேன்டீனில் பணிப்பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட அதிர வைக்கக்கூடிய சம்பவத்தை பற்றி இப்போ பார்க்கலாம். சென்னை நந்தனத்தில் உள்ள அரசு கலைக்கல்லூரி வளாகத்தில் இயங்கி வரும் கேன்டீன் ஒன்றை அதிமுக பிரமுகரான முத்துசெல்வம் என்பவர் கடந்த 12 ஆண்டுகளாக நடத்தி வந்துள்ளார். இந்நிலையில் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு அரியலூரைச் சேர்ந்த 22 வயதுடைய இளம்பெண் ஒருவர் பணிக்காக சேர்க்கப்பட்டுள்ளார். அவருக்கு கடந்த 5 மாதங்களுக்கு முன்புதான் திருமணமாகி கணவரை பிரிந்திருந்த நிலையில் இங்கு வேலைக்கு வந்துள்ளார். இந்நிலையில் அந்த இளம்பெண் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு சைதாப்பேட்டை அனைத்து மகளிர் போலீஸ் நிலையத்தில் பரபரப்பு புகார் ஒன்றை கொடுத்துள்ளார். அதில் கேன்டீன் உரிமையாளரான முத்துசெல்வத்தின் நண்பர் ஒருவர் சிபாரிசு செய்ததன் அடிப்படையில் மாதம் 10,000 ரூபாய் சம்பளத்தில் அங்கேயே தங்கி பணிபுரிய வந்ததாகவும், ஆனால் வந்த இடத்தில் முதல் மாத சம்பளம் கூட வாங்காத நிலையில் கேன்டீன் உரிமையாளரான முத்துசெல்வம் கடந்த சில நாட்களாக தன்னை மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்து வருவதாக அதிர வைக்கும் புகாரை வைத்தார். அது மட்டுமின்றி ஆரம்பத்தில் கேன்டீனின் உரிமையாளர் தன்னை கேன்டீனில் வைத்தே பாலியல் வன்கொடுமை செய்ததாகவும், அதன் பின்னர் இரவு நேரத்தில் கல்லூரி வளாகத்தில் வைத்தும் அவர் விருப்பப்படும் நேரத்தில் தன்னிடம் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டது மட்டுமல்லாமல் அவரது நண்பரான 56 வயதான ஆட்டோ டிரைவர் கார்த்திகேயன் என்பவருடன் சேர்ந்து அடிக்கடி தன்னை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கி வந்ததாகவும், இதனைத் தொடர்ந்து இது குறித்து அறிந்த சமையல் மாஸ்டரான குணசேகரன் என்பவனும் சேர்ந்து கொண்டு 3 பேரும் பலமுறை தன்னை பாலியல் வன்கொடுமை செய்து வந்தனர் என்றும், பின்னர் கல்லூரி காவலாளியின் உதவியுடன் புகார் அளித்திருப்பதாக கூறியிருந்தார். இதனையடுத்து புகாரின் அடிப்படையில் பெண்கள் வன்கொடுமை சட்டம் உள்ளிட்ட 4 சட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் கேன்டீன் உரிமையாளரான முத்துசெல்வம், அவரது நண்பர் கார்த்திகேயன் மற்றும் சமையல் மாஸ்டர் குணசேகரன் ஆகிய 3 பேரும் கைது செய்யப்பட்டனர். பின்னர் கைதான 3 பேரையும் சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் அவர்களை பிப்ரவரி 11ஆம் தேதி வரை சிறையில் அடைக்க நீதிபதி உத்தரவிட்டார். இதனையடுத்து அவர்கள் 3வரும் புழல் சிறையில் அடைக்கப்பட்டனர். தமிழ்நாடு அரசிற்கு காலையில நான் அந்த கோரிக்கையை வைத்திருக்கிறேன். இந்த விடுதியிலான அந்த சம்பவத்தை பற்றி இரும்பு கரம் கொண்டு அகற்ற வேண்டும். யார் தன்னுடைய தமிழ்நாட்டு பெண்களை தொட்டாலும் அவர்கள் திருந்துகின்ற வகையில் கடுமையான தண்டனை பெற்றுத்தர வேண்டும். சட்டத்தை பாற்ற அவர்கள் அஞ்ச வேண்டும், பயப்பட வேண்டும். அதுதான் என்னுடைய கோரிக்கை. இனிவரும் காலங்களில் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்காத வண்ணம் காவல்துறை பார்த்து கொள்ள வேண்டும். கயவர்கள் யாரும் இல்லாத போது இப்படி ஒரு சில பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறார்கள். அதுவும் எங்கே நம்பி போய் பணியாற்றுகிறார்களோ, எங்கு நம்பி தஞ்சம் அடைகிறார்களோ, அது விடுதியாகட்டும் கல்லூரிகளாகட்டும், அங்கே இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடப்பது அநாகரத்தின் உச்சம். அப்படிப்பட்டவர்கள் தான் அந்த குடும்பமும் அவர்களும் தலைகுனிவார்கள் என்ற மாற்று கருத்து கிடையாது. ஆனால் கடுமையான தண்டனை பெற்று தருவதன் மூலமாக அவர்களுக்கு ஒரு அச்சத்தை காவல்துறை ஏற்படுத்த வேண்டும். துறையில ஒரு அரசு அதிகாரி தவறை சுட்டி காட்டுறதுனால பெட்ரோல் ஊற்றி எரிக்கப்பட்டிருக்கார். இவனுங்களுக்கெல்லாம் தூக்கு தண்டனை கொடுக்கணும். அந்த அம்மாவை எரித்தவராக இருப்ப அவருக்கும் சரி, ஒரு பீகார் குடும்பத்தை அழித்தவர்களுக்கும் கட்டாயம் தூக்கு தண்டனை கொடுக்கணும். அப்பதான் இனிமேல் இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்காது. அதே மாதிரி நேற்று பார்த்தா ஒரு உணவகத்துல வேலை பார்க்குற பெண்ணுக்கு பாலியல் வன்கொடுமை. திருநெல்வேலியில பார்த்தா ஸ்கூல் பிள்ளைங்க ஒருத்தர் கத்தியில எடுத்து வெட்டிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் டாஸ்மாக், கஞ்சா போதை விற்பனை, சட்டம் ஒழுங்குதான். இங்க ஜாதி பிரச்சனையும் அதிகமாக இருக்கு. இதெல்லாம் தடுக்கப்படணும். இந்த கொடூரமான சம்பவத்தை அரங்கேற்றிய அந்த மனித மிருகங்களுக்கு கடும் தண்டனை பெற்று தரப்படும் அப்படின்னு போலீசார் செய்திக்குறிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த நிலைமையில பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு மருத்துவ சிகிச்சையும்
மனநல ஆலோசனையும் வழங்கப்பட்டு அரசு காப்பகத்தில் பாதுகாப்போட தங்க வைக்கப்பட்டு சிகிச்சை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இந்த நிலைமையில இந்த சம்பவம் பல்வேறு கண்டனங்களுக்கும் அரசியல் விமர்சனங்களுக்கும் உள்ளாகி வரக்கூடிய நிலைமையில இந்த சம்பவம் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. இனி வரக்கூடிய காலங்களில் சர்ச்சைக்கு உள்ளாகக்கூடிய கல்லூரிகளில் மட்டும் இல்லாமல் எல்லா பள்ளி கல்லூரிகளையும் மாணவ மாணவிகளின் பாதுகாப்பில் கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கோரிக்கையும்.